திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளத்தில் வந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். போயிடுங்க, எல்லா ப்ரூஃபும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். 2 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 1 மணிக்கே வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்தார், அவர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவு ஆகும், இவ்வளோ தூரம் வண்டி உனக்கு அதுதான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்குறாங்க, என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்தேன். இன்னைக்கு நான் 2,000 ரூபா பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபா பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரு. அங்கே 2,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் சார் எனக்கு. இந்த மாதிரி உன்னை நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உன் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு, ஆசையாக இருக்குது, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலைன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுறது ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டேன், நான் நைட்டு வரட்டா இல்லை ரூம் இருக்கு அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன்னாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கே தான் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே பிடிச்சிட்டாங்க. அண்ணன் பின்னாடி வந்து எல்லாம் பிடிச்சி இப்போ கம்ப்ளைண்ட் வந்து போயிட்டு. யார் பேசணுமா, அவர் பேர் என்ன, அவர் என்ன, சசிகுமார். இங்க அடுத்தது ஹோட்டல் போடு, இந்த ஹோட்டல் நடந்த செய்தி. பேர் என்ன? இல்ல ஐடிகார்டு. ஹலோ, ரூம் எது கட்டிங்க? யாரு நீ உட்காரு. எதுக்கு ரூம் எடுத்தீங்க? இப்போ ரூம் எதுக்கு ரூம்? எதுக்கா ரூம்? டியூட்டி இருக்காங்க. எதுக்கு ரூம் எடுத்த? ஹலோ பதில் சொல்லுமா, எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ, என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல, என்னவா இருக்க மட்டும் சொல்லு. ரெஸ்பெக்ட் டியூட்டில இருக்கற நீ இப்போ இல்ல எதுவா இருக்கிற, இப்போ எதுவா இருக்கிற நீ, எதுவா இருக்கிற நீ, அவர சும்மா சாரி சாப்பிடுறல போலீஸ்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க நடக்கிற விஷயமே வேற இல்ல, என்னவா இருக்கிறாங்க, என்னவா இருக்கியா நீ அங்க? யோ என்னவா ஒரு நீ எதுக்கு ரூம் குத்த? இப்போ என்ன கஷ்ட, என்ன கூப்பிடுவாங்க போலீஸ் வந்து என்ன குத்துறா, எதனா குத்துறா ரூம், எதனா குத்துறா, என்ன ரூம்ல குத்துறா, என்ன ஐடி வாங்குன, உள்ள போக சொன்னா உள்ள போக முடியாது, யாரும் உள்ள போலாமா, அவர் அனுப்பி சொல்றாரு அனுப்புறேன். பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பாத்துறாங்க, ஒரு சைடு எது கையெடு சொல்றேன், எது கூப்பிட்டா ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த ரூம் கூப்பிடுவியா? வரவு போனா அப்படிதான் கூப்பிடியா ரூமுக்கு? ரூம் உங்க ஃபேமிலி கூப்பிடுறாங்க தானே, ஃபேமிலி கூப்பிடுறாங்க தானே ரூமுக்கு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்கார். ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன்,
எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தைய வெளியிட்டேன். நேற்று தினம் இப்படி ஒன்று நடந்திருக்குது. எவ்வளோ மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க, தைரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.